அன்புங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காண்டி மெழுகுவர்த்தி மாதிரி உருகுறாங்க. ஆனால் உருகியும் ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிற நிலைமை தான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருட காலமாக நம்முடைய ரிஷபராசிக்கு நடந்தது. ஸோ அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு, மன அழுத்தத்திலேருந்து எழுந்து ஒரு மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம குரு பகவான் சிறப்பாக செய்யப்படாது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க கவலையை வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் உட்காந்து ரொம்ப நேரம் பேசி நல்லா அவங்களோட பழகினப்போ தான் அவங்க கவலையை சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா நீங்கள் 2 நாள் அவங்கள விட்டு எஞ்சி வர முடியாது. ரிஷப ராசிக்கு சனி பகவான் தன்னுடைய பார்வையை 3ஆம் பார்வையை டைரெக்டாக செலுத்திக்கிருக்காரு. ஸோ அப்போ இவங்க வந்து ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை மேக்ஸிமம் இவங்க வெளியே கொண்டு வருவாங்க. ரிஷபராசினியர்களுக்கு குரு பயிற்சியில் குரு பகவான் என்னெல்லாம் கொடுக்க போகிறார் சார்? ரிஷபராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க குரு 3ஆம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்துக்கு உச்ச நிலையில் போய் அமர போகிறார். ஸோ குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிஷபராசினியர்களுக்கு ஃபஸ்ட்டு நல்ல உறவுகளை காமிக்க போகிறோம். ஏன்னா உறவுகளால் ஏமாற்றப்பட்டேன், காதல்னால் தண்டிக்கப்பட்டேன், மனைவியால் வாழ்க்கையை தொலைச்சேன், கணவனால் படாத பாடுபடுறேன் அப்படிங்கிற நிலைமை தான். ஸோ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இவங்களுடைய 7ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்குறதுனால இவங்க லைஃப் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு மன நிம்மதி இருக்கும். ஏன்னா நம்ம ரிஷபராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே பணத்துக்கோ பொருளுக்கோ அந்த வேணும் அது வேணும் இது வேணும்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. அவங்க யார் கூட இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட உண்மையான அன்பை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த அன்புங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காண்டி மெழுகுவர்த்தி மாதிரி உருகுறாங்க. ஆனால் உருகியும் ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிற நிலைமை தான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருட காலமாக நம்முடைய ரிஷபராசிக்கு நடந்தது. ஸோ அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு, மன அழுத்தத்திலேருந்து எழுந்து ஒரு மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம குரு பகவான் சிறப்பாக செய்ய போகிறார் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காதலில் நிறைய தோல்வி, வாழ்க்கையில் உறவுகள் அதாவது அப்பா அம்மா எல்லாராலையும் நிறைய அழுத்தங்கள் நிறைய பிரச்சனைகள் சந்தித்த நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க இதுதான் சொந்தம், இப்போ இருக்கிறது உண்மையான பந்தம் அப்படின்னு புரிந்து கொண்டு இவங்க வந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் பெரிய டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க மட்டும் சந்தோஷமாக இருந்தால் யாருக்குமே பிடிக்காது. ஓகே, அவங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க கவலையை வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் உட்காந்து ரொம்ப நேரம் பேசி நல்லா அவங்களோட பழகினப்போ தான் அவங்க கவலையை சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா நீங்கள் 2 நாள் அவங்கள விட்டு எஞ்சி வர முடியாது. அவ்வளோ மனசுக்குள்ளே கவலை இருக்கும், அவ்வளோ வலி இருக்கும். ஆனால் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்க. ஆனால் இவங்க கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுட்டாங்கன்னா போதும், யார் யாரெல்லாம் இவங்களை பகைக்கணும் ஒரு பாடாப்படுத்தணும் பகைக்கணும்னு நினச்சாங்களோ அவங்களாம் தேடி வந்து வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு பாதுகாப்பான ஒரு சந்தோஷத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ரிஷபராசி உண்டு. ஸோ அதே போல் சொந்த தொழில் தொடங்கி தொழிலில் நிறைய கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு வேலை பார்த்து இன்னும் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. அதுவும் நம்ம ரிஷபராசி பெண்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய திறமைக்கு இந்த வருடம் தான் நிரூபிக்கக்கூடிய காலகட்டம். அவங்க எவ்வளவோ போராடி இருப்பாங்க, அவங்க போராடும் போது எவ்வளோ பிரச்சனையை எதிர்கொண்டிருப்பாங்க. ஒரு பெண்ணாக இருந்து இந்த கலியுகத்தில் ஒரு நிரந்தரமாக தன்னுடைய திறமை மூலமாக கொண்டு வரும்போது தவறான வார்த்தைகள் அவங்க காதில் கேட்டும் கண்டுக்கிறாமல் போயிருப்பாங்க. நீ என்னென்னா சொல்லிட்டு போ, நான் உண்மையாக இருக்கேன், என் மனச்சாட்சிக்கு உண்மையாக இருக்கேன்னு நினச்சிட்டு அவங்க மீண்டும் மீண்டும் இந்த ஃபீனிஷ் பறவை எப்படி எழுந்துச்சோ அதே மாதிரி தான் வாழ்க்கையில் போயிருக்காங்க. ஸோ இப்போ ஜெட்டு வேகத்தில் பறப்பாங்க. இவங்க யார் யார் தடை பண்ணாங்களோ யார் யார் இவங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ அத்தனை பேருக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டம் தான். ஸோ மாமியார் கொடுமை, மாமனார் கொடுமை, கணவருடைய குடும்பத்தார் எல்லாராலையும் அதிகமாக மன அழுத்தத்தை சந்திச்சுருக்காங்க. ஸோ அதிலேருந்து ரிலீஸ் ஆகும். கணவன் மனைவியாக தனிப்பட்ட முறையில் ஒரு சந்தோஷம் பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. சொந்தமாக தொழில் தொடங்கலாமான்னா கட்டாயமாக தொடங்கலாம். தொடங்கி மிகப்பெரிய லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம ரிஷபராசி அன்பர்களுடைய மூத்த சகோதரி மூத்த சகோதரர் சார்ந்த உறவுகள் இனிமேல் ரிஷபராசிக்கு உதவியாக இருப்பாங்க. இவங்களை விட வயது மூத்தவர்கள் மூலமாக இனிமேல் இவங்களுக்கு நன்மை அதிகமாக ஏற்படுங்கிறத தெளிவாக சொல்லலாம். சூப்பர் சார். ரிஷபராசி கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எது சார்? ரிஷபராசிக்கு சனி பகவான் தன்னுடைய பார்வையை 3ஆம் பார்வையை டைரெக்டாக செலுத்திக்கிருக்கார். ஸோ அந்த பார்வையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குருவுடைய ஒரு பார்வை சனி பகவானுக்கு
டைரெக்டாக வந்தாலும் என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன அழுத்தம் இருக்கும். ஸோ அப்போ இவங்க வந்து ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை மேக்ஸிமம் இவங்க வெளியே கொண்டு வரக்கூடாது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லாமல் இருக்கேன் பரவாயில்ல. ஸோ இந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணணும். இல்லைன்னா இவங்க நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டா போதும், இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். ஸோ அந்த வார்த்தைகளை நான் அதாவது கெட்டு போகிறேன்னு சொல்ல வேண்டாம், கொஞ்சம் பரவாயில்லைங்க, பரவாயில்லாம போயிருக்கு அப்படி சொல்லிடணும். ஸ்டேட்டஸ் வைக்கிறத கொஞ்சம் கவனம். ஏன்னா இவங்க ரொம்ப சிரிச்ச முகமாக ஆட்டம் போட்டு வச்சாங்கன்னா 5 நாளைக்கு எந்திக்க மாட்டாங்க. இதெல்லாம் ரியலாகவே எனக்கு நடந்திருக்கும். கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். 5 நாளைக்கு நான் என்னன்னே தெரியலங்க, நான் ஸ்டேட்டஸ் சந்தோஷமாச்சேன், என்னால் 3 நாள் எந்திக்க முடியல, 5 நாள் எந்திக்க முடியல, அடித்து போட்ட மாதிரியே இருக்குமாங்க. அடித்து போட்டதுக்குலாம் காரணம் இவங்க ஆப்போசிட் பார்ட்டி கந்திருஷ்டி மூலமாகவே இவங்களை சோழி முடிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நிறைய நடக்கும். ஸோ அதில் கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த காதலில் சிக்கி தைக்கக்கூடாது. சும்மா வர அன்புலாம் நல்ல அன்பு, உண்மையான பாசம், உண்மையான காதல் நினச்சி கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கணும். யோசித்து முடிவெடுத்து தன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், தனக்காக வாழ்கிறேன்னு இவங்க நினச்சிட்டாங்கன்னா இந்த வட்டம் அவங்கள மாதிரி ஒரு மகிழ்ச்சியை, பெரும் மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய நபர்கள் யாருமே இல்லைங்கிறத உறுதியாக சொல்லலாம். ஓகே, எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் ரிஷபராசிக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும்? நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்ரகாளி அம்மன் வழிபாடு பண்ணாங்கன்னா ஒரு பாதுகாப்பான ஒரு லைஃப்குள்ளே எந்த எதிர்வினைகளையும் எதிர்த்து நின்று சமாளித்து அதை சாதனை பெறக்கூடிய வாய்ப்பு பத்ரகாளி அம்மனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே சார், சூப்பர் சார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்கள். ஸோ இதில் 9 கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள். அதாவது ராகு பகவானும் கேது பகவானும் நிழல் கிரகங்களாகவே கருதப்படுறாங்க. ஸோ மீதி உள்ள 7 கிரகங்கள்னு சொல்லுவோம், இது ரியல் கிரகங்கள். ஸோ இந்த கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக சுப கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டோட்டலாகவே சுபத்தன்மையில் உள்ளவர் நம்மளுடைய குரு பகவான். ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த 2026 ஜூன் மாதத்தில் கரெக்டாக நம்முடைய மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் கடக ராசிக்குள்ளே வரும். அதாவது காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். ஸோ இந்த 4ஆம் இடம் ஏன் மெயினாக சொல்கிறோம்னா, இந்த 4ஆம் இடத்துக்கு வரதான் மிகப்பெரிய ஒரு யோகம். கிட்டத்தட்ட 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் கடகராசிக்குள்ளே தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வருவார். கடகராசியில் குரு பகவான் உச்சம்னு சொல்லுவோம். ஸோ எப்பயுமே நல்லது செய்கின்ற குரு பகவான் இப்போ ரொம்ப ரொம்ப நல்லது செய்யப்படும். ஸோ அப்படிப்பட்ட தன்மை தான் இந்த குரு பயிற்சி மூலமாக உலகியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள், நிறைய முன்னேற்றங்கள் நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்குமே எது கிடைக்கல, எது எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும், எது என்னை விட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லைவா? அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய தன்மையில் குரு பகவானுடைய அற்புதமான பார்வைகள், உச்ச வீட்டிலேருந்து அவருடைய அற்புதமான பார்வையான 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. ஸோ இந்த 3 பார்வைகள் மூலமாக படாத பாடுபடக்கூடிய என்னால் வாழவே முடியல அப்படின்னு நினைக்கிற எந்த நேர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்க்கையை அற்புதமாக அமைச்சு கொடுக்கக்கூடிய செயல்பாடு இந்த குரு பயிற்சிக்கு மேலும் உண்மையிலே சூப்பர். ஓகே, சூப்பர்.